ராஜராஜேஸ்வரி திரிபுர சுந்தரி திருக்கோவில். பீகாரில் பஸ்தார் என்னும் இடத்தில் ராஜராஜேஸ்வரி திரிபுர சுந்தரி திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். நம் நாட்டில் புராதன கோவில்கள் ஏராளமாக இருந்தாலும் ஒரு சில கோவில்கள் மிகவும் விசித்திரமான விஷயங்களை உள்ளடக்கியுள்ளது. ஏறக்குறைய 400 முதல் 600 ஆண்டுகள் பழமையான இக்கோவில் தாந்திரிகர்களுக்கு கேட்ட வரங்களை தரும் சக்தி வாய்ந்த வேண்டுதல்களுக்கும் புகழ் பெற்றது. இந்தியாவில் உள்ள சக்தி வாய்ந்த அம்மன் கோவில்களில் இதுவும் ஒன்று. இது மனிதனின் மூளைக்கும் அப்பாற்பட்ட விஷயமாக இன்று வரை இருந்து வருகிறது. இவ்விஷயங்களை ஆராய்ச்சி செய்பவர்களும் காரணம் புரியாமல் வழி பிதுங்கி நிற்கின்றனர். அந்த வரிசையில் ராஜராஜேஸ்வரி திரிபுர சுந்தரி கோவிலும் அடங்கும். இக்கோவிலில் இரவில் தெய்வங்கள் ஒன்று கூடி பேசிக்கொள்வது போல் சத்தம் கேட்பது அவ்வூர் மக்களுக்கு மர்மமான விஷயமாக இருந்து வருகிறது. ஏறத்தாழ 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் தாந்திரி பவானி மிஸ்ரா என்பவரால் நிறுவப்பட்டது. அவர் அக்காலத்திலேயே தாந்திரீகம் மற்றும் வேத முறைப்படி எழுப்பிய இக்கோவில் மிகவும் மதிப்பிற்குரியதாக கருதப்படுவதால் இங்கு நிறைய தாந்திரீகர்கள் மற்றும் வேத சாஸ்திரம் பயின்றவர்கள் வருகை தருகின்றனர். இங்கு திரிபுரா, துமாவதி, பகுலாமுகி, தாரா, காளி, சின்னமஸ்தா, ஷோடசி, மாதங்கி, கமலா, உக்ரதாரா, புவனேஸ்வரி போன்ற தேவியர்கள் சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு மூலஸ்தானத்தில் துர்காதேவி வீற்றிருக்கிறாள். இந்திய மக்களால் அதிக அளவில் வணங்கப்படும் தெய்வமாக துர்காதேவி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கோவிலில் இரவு வேளை பூஜை முடிந்ததும் தெய்வங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வது போன்ற சத்தம் மதில் சுவர் வாயிலாக கேட்கப்படுகிறது. இது மிகவும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் உள்ளதால் இக்கோவில் மக்களிடையே பிரபலமானது. இதை பல காலம் வரை மர்மமான முறையில் வைத்திருந்த அவ்வூர் மக்கள் தெய்வங்கள் பேசுவதை ஆழமாக நம்பி வந்தனர். நாடு முழுவதும் சர்ச்சைகளை கிளப்பிய இந்த விஷயம் வேகமாக பரவியது. இதனை ஆராய்ச்சி செய்வதற்கு வந்த விஞ்ஞானிகள் குழு ஒரு நாள் இரவு முழுவதும் அங்கு தங்கி இருந்தனர். வழக்கமாக இரவு நேரத்தில் இங்கே பக்தர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுவதில்லை. இரவில் கோவிலின் மதில் சுவரில் எதிரொலித்த வண்ணம் தெய்வங்கள் ஒருவருக்கொருவர் பேசுவதைப் போல் சத்தங்கள் கேட்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த சத்தம் மனிதர்கள் பேசுவதைப் போலவே எதிரொலித்தது. ஆனால் நிச்சயமாக அது இந்த கோவிலின் வெளியிலிருந்து வரவில்லை என்பதை விஞ்ஞானிகள் உறுதி செய்தனர். இந்த நிலையில் எதனால் இந்த சத்தம் எழுகிறது என்று தெரியாமல் குழப்பத்தில் ஆழ்ந்தனர். இது போன்ற நிகழ்வுகள் ஆங்காங்கே நடைபெறுவதால் தான் கடவுளின் மீது இருக்கும் நம்பிக்கை இன்னும் குறையாமல் மக்களிடையே இருந்து வருகிறது. இக்கோவில் இந்த காரணத்தினால் இந்தியா முழுவதும் பிரபலமாகி வந்தது. இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலிருந்தும் பக்தர்கள் இக்கோவிலுக்கு படையெடுத்தனர். இப்படி விடையில்லாத பல கோவில்கள்தான் உலகில் மனித குலத்தை இன்னும் வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இக்கோவிலில் வந்து தரிசனம் செய்து செல்கின்றனர். பீகார் மக்கள் மட்டுமின்றி பிற மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான மக்கள் இக்கோவிலுக்கு வந்து செல்கின்றனர். தினமும் இரவில் கோவில் நடை சாத்தப்பட்ட பிறகு கருவறைக்கு வெளியே பேச்சுக்குரல் கேட்பதுதான். கோவிலுக்குள் யாரும் இல்லாத போது மனிதர்கள் பேசுவதை போன்று, அதே சமயம் எதிரொலியை போன்று பேச்சு குரல்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை பலரும் கேட்டு உள்ளனர். பிரகாரத்தில் உக்கிர தெய்வங்கள் பலரும் உள்ளதால் தெய்வ சிலைகள் தான் இரவில் பேசிக்கொள்வதாக நம்பப்படுகிறது. இரவில் கேட்கும் மர்ம பேச்சு சத்தத்தின் பின்னணி பற்றி கண்டறிய அறிவியலாளர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் மக்கள் இந்த அம்மன் மீது வைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டும் கொஞ்சமும் மாறவில்லை.